அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சென்னையிலேருந்து வரும்போது கிண்டிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. ஒரு 4-5 வீடு தான் அந்த இடத்துல இப்போ பள்ளிவாசலுக்கு நடத்துகிறாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. அவங்களோட சூழ்நிலை ஃபுல்லாக தெரியப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட வீடியோ பகிர்ந்துடுறேன், அதையும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். என்னென்னு கேட்டிங்கனாக்கா இஃப்தார் நிகழ்ச்சி அதிகம் வரவங்களுக்கு எத்தனை பேர் வராங்களோ அவங்களோட முகத்தை வச்சுக்காமல் என்ன அவங்களால முடிஞ்சு அவங்க சக்திக்கு முடிஞ்சு அவங்க செஞ்சுட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் அவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. முடிஞ்சது யாராவது அவங்களோட ஹெல்ப்புக்கு யாராவது முடிஞ்சால் செஞ்சாக்கா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். மறுமை நாள் அதுக்கான கூலி அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுப்பாங்க நமக்காக இன்ஷா அல்லாஹ். இந்த ரம்ஜான் நாளில் நம்ம எவ்வளோ திரும்ப நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வாரி வழங்குறோமோ அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட கிருபையினால நம்ம எத்தனை பேருக்கு இல்லாத பெற்றவர்களுக்கு எத்தனை பள்ளிவாசல் இல்லாத பிள்ளைகள் இருக்குதோ அத்தனை பேருக்கு நம்மளோட சம்பளத்துலேருந்து எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்குறோமோ அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவங்களுக்காக அதிகமாக நன்மையை கூடி வழங்குவான். இந்த ரம்ஜான் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அத்தனை நன்மைகளை செய்கிறோமோ அத்தனையும் வீணாக போகிறதில்லை. அத்தனை நன்மைகள் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட கிருபையினால அல்ஹம்துலில்லாஹ். அது எவ்வளோ பெரிய நம்ம செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களுக்கும் அவ்வளோ பெரிய நன்மைகளை கூடி தருவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பிரார்த்தனை செய்யணும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துப்போம் மாஷா அல்லாஹ். என்ன இது நமக்கு தெரியப்படுத்துனதுனால அதை தெரியப்படுத்துகிறேன் மக்கள் அனைவருக்கும். இந்த பள்ளிவாசல் ரொம்ப கஷ்டமான இதில் இருக்கிறதுனால அதை தெரியப்படுத்துகிறேன். அவங்களோட பேசியிருக்காரு ஃபுல்லாகவே என்ன எங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது, என்ன பண்ணணும், எவ்வளோ பேர் வராங்க, இங்கே நோன்பு திறக்க வராங்க, எத்தனை பேர் சகை செய்ய வராங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்தியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இது கொஞ்சம் வீடியோ யாரும் தள்ளி விடாமல் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்கணும். பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கும் அந்த மனசில் இருக்கிற கஷ்டத்தை உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால என்ன இதில் எனக்கு தெரிஞ்சது பேசியிருக்கேன். இது ஏதாவது தவறாக பேசியிருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுங்கன்னு. எனக்கு என்ன பேச முடியுமோ அதான் நான் பேச முடியும். என்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் வரும். அதனால் என்கிட்ட என்ன இருக்குதோ அதனால நான் பேசியிருக்கேன். அதனால் பார்க்குறவங்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த பள்ளிக்கு நம்மளோட மூலியமாக ஏதாவது நடந்துச்சுனாக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்க வீடியோ இது. என்ன இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச நன்மைகளை வாரி வழங்குங்க. இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு மறுமை நாளில் கண்டிப்பாக இது கூலி உண்டு. என்ன அதனால் நம்மளும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காகவும். பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் எல்லாருக்கும் சேரும். இது ஷேர் பண்ணிகிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இந்த வீடியோ ஷேர் பண்ணு. அத்தனை பேர் எவ்வளோ பேர்கிட்ட பொருளாதாரம் இருக்குதோ அவங்களும் பார்ப்பாங்க. அவங்களும் வாரி வழங்குறது ஒரு காரியங்களாக இருக்கும். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கும் ஒரு துவா இருக்குது, உங்களுக்கும் ஒரு நன்மை இருக்குது இது ஷேர் பண்ணுறதுனால. அதனால் விட்டுடாதீங்க. இந்த பள்ளிவாசல் மேலே அதிகப்படுத்தி கொண்டு வரதுக்கு ஒரு ஆசை நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி